ஆகவே நான் சொல்லுகிறேன், கவர்னர் வரையிலும் இத்தகைய மனிதர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்க வேண்டும். அவன் கோர்ட்டுக்கு போகட்டும். யாராக இருந்தாலும் முதல் மந்திரி சொல்லுகிற மனிதர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று அவன் கோர்ட்டுக்கு போகட்டும். ஏன் தவறான மனிதர்களை தேர்வு செய்து கொண்டு வருகிறா என்று கவர்னர் கேட்க வேண்டும். சட்டம் இருக்கிறது இல்லை, அப்புறம் இருக்கட்டும், கோர்ட்டுக்கு போய் அதெல்லாம் பார்த்து கொள்ளலாம். இவர்கள் 25 பேரும் பதவி இழந்து விடுவார்கள். 2/3 பங்கு இவர்களுக்கு இல்லை. ரெண்டாவது, கொறடாவை தேர்வு செய்கிற அதிகாரம் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தான் இருக்கிறது. அது லெஜிஸ்லேட்டிவ் விங்குக்கு இல்லை. ஆகவே சபாநாயகரை முதலில் நீங்கள் அதிலேயே தவறு செய்து விட்டீர்கள். இவர்களையெல்லாம் பேச வைத்து இவர்களை வாக்களிக்க வைத்து இவர்களுடைய கொறடாவினுடைய உத்தரவுக்கு மாறாக உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இவர்கள் நேரிய ஆட்சியை விரும்பி உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. மீண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும், தங்களுடைய வழக்குகள் மூடப்பட வேண்டும், மீண்டும் முடிந்த அளவு சுரண்ட வேண்டும் என்பதற்காக வாக்களித்தவர்கள் உங்களுடைய ஆட்சியின் போக்கை கெடுத்து விடுவார்கள். நான் இவ்வளவு பெரிய புரட்சியை மக்கள் விரும்பி உங்களிடம் ஓரணா பெறாமல், உங்களுடைய ஆட்சி வேட்பாளர்களை தெரியாமல், ஆள் தெரியாது, பேர் தெரியாது, ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, ஒன்றும் தெரியாமல் மக்கள் தங்களுக்கு ஒரு நேரிய ஆட்சி வேண்டும் என்று உங்களை தேர்வு செய்து அமர வைத்திருக்கின்ற போது தவறான மனிதர்களை வைத்து கொண்டு நீங்கள் ஆட்சி செலுத்துவது என்பது முடியாதது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த 10 பேரும் ஒரு கட்டம் வருகிற போது உருவிக்கொள்வார்கள். அது திமுகவால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு தவறு செய்வதற்கு உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். ஆகவே என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் மக்களை மீண்டும் தேடி போய் முழு ஆதரவை பெற்றுத்தான் இந்த நேரிய ஆட்சியை நடத்த முடியும். கண்டிப்பாக வேலுமணி போன்றவர்களையெல்லாம் நீங்கள் மந்திரி சபைக்குள் நுழைத்தால், லாட்டரி அதிபர்களின் குடும்பம் மேலாதிக்கம் செலுத்துவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் தமிழ்நாட்டு அரசியலே மாறிப்போய்விடும். மக்கள் விரும்பிய புரட்சி தோற்கடிக்கப்பட்டுவிடும். ஆகவே நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தால், உங்களுடைய புகழால் பெற்ற ஆட்சி என்பதை விட ஒரு வலுவான கட்டமைப்பு 234 இடங்களிலும் இருக்கும் என்றால் அந்த ஆட்சி எங்களுக்கு போதுமானது, மாற்றத்தை செய்து பார்க்கிறோம் என்று மக்கள் தான் இந்த புரட்சியை செய்தார்கள். அந்த புரட்சியை தோற்கடித்து விடாதீர்கள். தவறான மனிதர்களை வெளியே அனுப்புங்கள். உங்களுடைய ஆட்சி நிலை பெறாது என்று சொன்னால் மக்களிடம் போங்கள். 200 இடங்களில் நீங்கள் வெற்றி பெறலாம். அதை விட்டுவிட்டு இந்த மாபெரும் மக்கள் விருப்பத்தை, மக்கள் புரட்சியை நீங்கள் தோற்கடித்து விடுவீர்களே ஆனால், தவறான மனிதர்களை இணைத்து கொண்டு இது தோற்று விடுமையானால் மீண்டும் மக்கள் எல்லா நம்பிக்கைகளையும் ஜனநாயகத்தில் இழந்து விடுவார்கள். இதைத்தான் நான் சொல்ல நினைத்தேன். மறுதேர்தல் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது நிலை பெற்று விட்ட கட்சி இப்பொழுது விஜய், அவர் பெரும்பான்மையை பெற்றுவிட்டார். சாதாரணமாக அவர் பெரும்பான்மையை பெற முடியாமல் கவர்னர் ஆட்சி வர வேண்டும் என்றால் கவர்னர் அதை காலம் தாழ்த்தி முடிவு செய்யலாம். ஆனால் பெரும்பான்மை பெற்றுவிட்ட ஒரு ஆட்சி தன்னுடைய ஆட்சியை கலைத்து கொண்டு நான் மக்களிடம் போகிறேன், என்னால் தவறான மனிதர்களை வைத்து கொண்டு ஆள முடியாது என்று சொல்லி கவர்னரிடம் சொல்வாரே ஆனால் உடனடியாக தேர்தல் வைக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படும். பழைய காலம் போல் இழுத்தடிக்க முடியாது. ஏனென்றால் தேர்வு பெற்ற ஒரு ஆட்சியினுடைய பரிந்துரை அது. உடனடியாக தேர்தலை மக்கள் சந்திக்கலாம். நீங்கள் பெரும்பான்மையை தாருங்கள், நான் நேரிய ஆட்சியை நடத்தி காட்டுகிறேன் என்று சொல்லுங்கள். இன்னும் தகுதி வாய்ந்த சிறந்த வேட்பாளர்களை போடுங்கள். எங்களை போன்றவர்கள் கூட அதை அறிய முடியவில்லை. இவ்வளவு பெரிய புரட்சியை மக்கள் செய்ய போகிறார்கள் என்று அந்த புரட்சி வீணாக போக்கடித்து விடப்படக்கூடாது என்பதனால், அந்த அக்கறையினால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த அரசியல்கள் முடியட்டும். தமிழ்நாடு ஒரு பெரிய மாற்றத்துக்குள் நுழையட்டும். ரெண்டாவது உங்களுக்கு சொல்லுகிறேன், திராவிட கட்சிகள் சிறந்த கொள்கைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வந்தன. தமிழ், இந்தி எதிர்ப்பு என்று பலவற்றை. ஆனால் கடைசியில் என்ன ஆனார்கள் என்றால், ஊழல்தான் ஆட்சியினுடைய ஒரே முடிவு என்று அவர்கள் வந்தார்கள். ஆகவே தமிழுக்காக நெல்லுங்கள், இந்தியை எதிர்த்து நிற்பதில் முனைப்பாக இருங்கள். பாராளுமன்ற இடங்களை குறைப்பதற்காக அவர்கள் முயல்வார்களே ஆனால் தமிழ்நாட்டினுடைய நலனை பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் நேரே எதிர்கொள்ள வேண்டிய நிலையெல்லாம் இருக்கும். திராவிட கட்சிகள் ஊழலானவை என்பது வேறு. ஆனால் அதனுடைய அடிப்படை கொள்கைகள் தமிழ் மண்ணை தனித்தன்மையுடையதாக உருவாக்கியிருக்கிறது. அவற்றில் தேவையானதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த ஆட்சி பலத்தோடு நீங்கள் நிற்பீர்களே ஆனால் மக்கள் புரட்சி வெல்லும். உங்களால் இந்த நேரிய ஆட்சியை ஒரு மனிதன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய குறைபாட்டை மனுவாக அளித்து அதற்குரிய பரிகாரத்தை 10 நாளில் பெற வேண்டும். அதற்கு எம்எல்ஏ தயவு கூடாது.
ஒரு தாசில்தார் அலுவலகத்துக்கு செல்லுகின்ற விதவை பெண் தன்னுடைய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு எம்எல்ஏயினுடைய தயவை நாடக்கூடாது. எந்த குவாரிகளையும் எம்எல்ஏக்கள் தேடக்கூடாது. வனங்களை அழிக்கக்கூடாது, ஆற்று மணலை சுரண்டக்கூடாது, மலைகளை தகர்க்கக்கூடாது என்பது போல ஒரு ஆட்சி இந்த மண்ணிலே உங்களால் நிலைநாட்டப்படுமேயானால் நீங்கள் 25 ஆண்டுகளுக்கு நாடாள முடியும். இல்லாவிட்டால் வேலுமணியையும் மற்றவர்களையும் வைத்து கொண்டு புதிய குவாரிகளை உருவாக்கி கொண்டு இந்த ஆட்சி வீணாக போய்விடும். மக்கள் புரட்சி